ஒன்றை ஒரு வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். இங்க தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாயில துதி இருக்கு இன்னைக்கு? எத்தனை பேருடைய ஜனங்களுடைய வாயில துதி இருக்கு? சபைக்கு வரும்போது துதி இருக்கு, சபைக்கு வெளியில போயிட்டோன்னா துதி மறந்து போயிடுது. வேலைக்கு போயிட்டோன்னா துதி மறந்து போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது தேவனை ஆராதிக்கிறோம், ஆனா திங்கக்கிழமை ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? வேலையில பிஸி ஆயிரும். இந்த வேலை காரியங்கள் என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய மனநிலையை மாற்றி விடுகிறது. ஆமா தானே? திங்கக்கிழமை ஆச்சுன்னா நம்ம சமைக்கணும், வேலைக்கு போகிறது பார்க்கணும், பிள்ளைங்களை ரெடி பண்ணணும். அப்போ இந்த காரியங்கள்லாம் நம்முடைய சிந்தனை போகிறதுனால துதிக்கிறதுக்கு நமக்கு முடியாமல் போயிடுது. வேலையில் கவனம் போயிடுறதால நமக்கு துதிக்க முடியாமல் போயிடுது. ஆனால் உண்மை எப்படின்னா, நீங்கள் துதிப்பீர்கள்னா, துதிக்கிற ஜனமாக இருப்பீங்கன்னா வெற்றி உங்கள் வசமாகும். ஏன் அப்படின்னா, துதியில் என்ன இருக்குது அப்படின்னா, துதியில் தேவன் கிருபையை வைத்திருக்கிறார். நீங்கள் துதிக்கும்பொழுது கிருபை என்ன ஆகுமா? பெருகுமா. அந்த கிருபை என்ன செய்யும்னா நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு, நம்மை உயர்த்தக்கூடியதா இருக்கு, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த கிருபையானது நம்மை உயர கொண்டு போகக்கூடியதா இருக்கு, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் துதிக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும். தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லாருமே பாருங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அங்க கிருபை பெருகுது, அந்த கிருபை அவங்கள வளர்க்குது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் இங்க சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கபடி எப்பெல்லாம் துதிக்கணுமா? எக்காலத்திலும் துதிக்கணும். எந்தெந்த காலங்கள் இருக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை காலங்கள் இருக்கு? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம். அது போக வருஷத்துல 6 பருவ காலங்கள் வரும். வறட்சி, மழை அப்படின்னு சொல்லி 6 பருவ காலங்கள் இருக்கும். இளவேநீர், முதுவேநீர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இங்க தாவீது அழகா சொல்றாரு, எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்லி. நம்ம துதிக்கிற ஜனங்களா இருப்போம்னா நம்ம வாயிலிருந்து குறைகள் உள்ள சத்தங்கள் வராது, நம் வாயிலிருந்து தோல்வி என்ற சத்தம் வராது. நிறைவானதை கர்த்தர் கொடுப்பார். நம்ம துதிக்கும் பொழுது உள்ளம் என்ன ஆகும்னா நிறைவா இருக்கும், சமாதானத்தினால் நிரம்பும், அன்பினாலே பொங்கும், நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சி ஆரோக்கியம் காணப்படும். நம்ம துதிக்கிற ஜனங்களா இருப்போம்னா தேவனுக்கு பிரியமான, அவருக்கு உகந்த ஜனங்களா இருப்போம். எங்கே துதி இல்லையோ அந்த இடத்துல வம்பின் சத்தம் இருக்கும், குறைவின் சத்தம் இருக்கும், குறைச்சல் காணப்படும், சரீரத்துல ஆரோக்கியங்கள் குறையும், நம்முடைய மனதில் பலன் குறையும், சூழ்நிலைகள் சோர்வை கொண்டு வரும். இதெல்லாம் துதிகள் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய அறிகுறிகள். ஆனால் துதிக்கிற ஜனங்களோ எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்வாங்க, எல்லா நிலைமையும் தாண்டுவாங்க, அவங்க ஜெயிக்கிற ஜனங்களா இருப்பாங்க. சூழ்நிலைகளை, காரணங்களை சொல்லிக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் போக மாட்டாங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதை தனக்கு சாதகமாக்கி அதுல வெற்றியை காண்பவர்கள் தான் துதிக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. இதற்கு எடுத்துக்காட்டா ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். இங்க ஒரு நபர் இருக்கிறார். அவர் யாரு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 21 வாசிப்போமா? வேகமா எடுத்து வாசிக்கலாமே. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் 21 தானே? இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யாருக்கு விரோதம் யுத்தம் பண்ணாங்களா? யோசபாத்திற்கு. யோசபாத் ஒரு ராஜா, இஸ்ரவேலை ஆள்கிற ஒரு ராஜா. இந்த யோசபாத்துக்கு விரோதமா யார் யார் வர்றாங்க? மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர். இவங்க 2 பேரும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி யோசபாத் ராஜாவுக்கு எதிராக வருகிறார்கள். யோசபாத் ராஜா எந்த தேசத்துக்கு ராஜா? இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா. ஓகே, இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு எதிராக அவங்க வர்றாங்க. இப்போ ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க?
யுத்தம் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்க குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை அப்படின்னு சொல்லி நம்ம சமூக அறிவியலில் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ போர் வாள் எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க, அப்புறம் பீரங்கிகள் வச்சிருப்பாங்க, குண்டுகள் வச்சிருப்பாங்க, எதிரியை தாக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தயார் நிலையில ஆயத்தமா வச்சிருப்பாங்க. நம்மவா இல்லையா? இல்ல போர் வரட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயுதங்களை வந்து எடுத்து அதை வந்து பயிற்சி பண்றது வந்து சரியான முறை அல்ல. போர் வருதோ இல்லையோ, இந்த ஆயுதங்கள்லாம் தினசரியா கையாளுவதற்கு வீரர்கள் பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு அரசாங்கமும், இந்திய அரசாங்கமும் இந்த இராணுவ படைக்கு ஒரு பெரிய நிதி தொகையை வந்து ஒதுக்கி இருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒத்திகை பார்த்து கொண்டே இருப்பாங்க. எதிரி நாடுகள் எப்போ வேணாலும் நம்ம நாட்டுக்குள்ள வரலாம், அப்போ வந்து நம்ம திகைத்து விடக்கூடாது என்பதற்காக ஒத்திகை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆயுதங்களை பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. ஆயுதங்கள் தான் என்ன ஆகுதுன்னா நம்மை காக்கிறது. அதை விட்டுருங்கம்மா, அப்படியே விட்டுருங்க. ஸோ அப்போ ஆயுதங்கள் என்ன செய்யுதுன்னா நம்மை பாதுகாக்க உதவுது. அப்படிதானே? சண்டைக்கு போகும்போது என்னென்ன கொண்டு போவாங்க? பேனா, பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், எக்ஸாம் பேட், அப்படியா? என்னென்ன கொண்டு போவாங்க சண்டைக்கு போகும்போது? போருக்கு போறாங்கன்னா கத்தி, வாள், அப்புறம் கேடயங்கள், இதெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க இல்லையா? ஏன்? எதிரி வந்தா அதை தாக்கி தடுத்து அதை எதிர்த்து அடிப்பதற்கு நமக்கு ஆயுதங்கள் தேவை. அதுவும் நல்ல கூர்மையான புதிய ஆயுதங்கள் தேவை. இப்படித்தானே சண்டைக்கு போவாங்க. இப்ப இந்த சண்டையில என்ன ஆகுதுன்றது கிளைமேக்ஸ் இருக்கு. எந்த ராஜாக்கு எதிராக வர்றாங்க மறந்துடக்கூடாது. யோசபாத் ராஜாக்கு எதிராக யார் யார் வர்றாங்க? அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரர் 2 பேரும் சண்டைக்கு வராங்க. இப்ப 2ஆம் வசனத்துல வாசிப்போம். 2ஆம் வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எக்கேதியாகிய ஆசோதாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். சில பேர் வந்து யோசபாத் ராஜாட்ட சொல்றாங்க, நல்லா கவனிச்சுட்டே இருங்க, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்டோரி எங்கேயோ போயிடும், அப்புறம் தலைவால் புரியாம அப்படியே கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. அதனால யோசபாத் ராஜாட்ட சில பேர் வந்து சொல்றாங்க, உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்க வர்றாங்க, கடலுக்கு அந்த பக்கத்துல சீரியால இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொண்டு வர்றாங்க. இப்ப ராஜாவுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? போர் ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணணும், டீமை ரெடி பண்ணணும், நம்ம நாட்டை பாதுகாக்கணும், நம்ம நாட்டு மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு பதட்டம், பயம் இருக்கும் இல்லையா? 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இந்த ராஜா ஒரு வித்தியாசமான ராஜா. மற்ற ராஜாக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, போர் ஜனங்க வருதுன்னா நம்ம டீம் எல்லாம் கூப்பிடுங்க, அந்த ஜிம் மாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க, நல்ல பலவான்கள்லாம் முன்னாடி இல்லைங்க, பயிற்சி எடுங்க, கவசங்களை மாட்டிக்குங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லுவார், கமெண்ட்ஸ் பண்ணுவாரு, லீடர்ஸ் கிட்ட சொல்லுவார், சேனாதிபதி கிட்ட சொல்லுவார், ரதங்கள்லாம் பூட்டி ரெடியா வைங்க அப்படின்னுவாங்க. ஆனா இந்த ராஜா என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாருன்னா, அப்பொழுது யோசபாத் பயந்து, பாத்தீங்களா, ஒரு ராஜாவே பயப்படுறாருன்னா அப்ப எதிரி படை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். சின்ன சின்ன படைகள்லாம் பயப்பட தேவையில்ல, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா இங்க ராஜா பயப்படுகிற அளவுக்கு எதிரியினுடைய வலிமை இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் வரும் பாருங்க, நமக்கே பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருத்தர் வருவாங்க, யாராச்சும் இந்த ஒரு ஆள் இருப்பாங்க, அவன் வந்தாவே பயம் ஆயிடும், அவங்க கிட்ட போன் வந்தாவே பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இப்படி சில நபர்கள் இருக்காங்க, சொல்லும் போதெல்லாம் பயமுறுத்துற மாதிரியே காரியங்கள் சொல்றதுக்கு நபர்கள் இருக்காங்க. அப்போ இந்த ராஜாக்கு என்னன்னா ஒரு பயம், போருக்கு கண்டு பயம். இப்போ அவர் என்ன செய்யறாரு? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். என்னங்க அது வித்தியாசமா? போர் வருது, போருக்கு ஆயத்தமாகணும், ரதங்களை பூட்டணும், யானைகளையும் குதிரைகளையும் ஆயத்தப்படுத்தி வீரர்களை ஊக்குவித்து போருக்கு போவதற்கு பதிலாக இவர் என்ன செய்யறாரு? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. காலையில தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம செய்தியை பார்த்தோம் இல்லையா? அவன் தாவீதுடைய வெற்றிக்கு ரகசியம், அவன் முதலாவது துதிக்கிறவனா இருந்தான், அவன் தேவனுடைய ஆலயத்தை நாடுகிறவனா இருந்தான், அவன் தேவனை தேடுகிறவனா இருந்தான். அதே போலதான் இங்க யோசபாத் ராஜா பாருங்க, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறார் பாருங்க.
அப்போ அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஜனங்கள்லாம் உபவாசிக்கிறாங்க. அப்போ உபவாசிட்டு தேவனை நோக்கி எல்லாம் கூடி வந்து ஜெபித்துட்டு அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ராஜாவை எதிர்த்து போரிட்டு வர்றாங்க, நாங்கள் எப்படி வந்து இது பண்ண போகிறோம், ஆனாலும் ஆண்டவரை உங்களை நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பின்வரும் வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் எங்களை வந்து காப்பாற்றுவார், இது வரைக்கும் நடத்தி வந்தார், வாக்குத்தத்தம் கொடுத்ததுனா நிறைவேற்றினார், அதனால எங்களை கர்த்தர் கைவிட மாட்டார் அப்படின்றத பின்வரும் வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே தொடர்ச்சியா வாசிக்கும்போது 11ஆம் வசனத்துல இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். பாருங்க, எங்களை துரத்துறதுக்காக அந்த கூட்டம் வருது. கடற்கரைக்கு அப்பால இருந்து வர்ற ஒரு பெருங்கூட்டம் எங்களை துரத்துவதற்காக, எங்களை அழிப்பதற்காக அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி 12ஆம் வசனத்தை வாசிப்போம். தொடர்ச்சியா 12 வாசிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ராஜா சரண்டர். யார்கிட்ட? எதிரி நாட்டுக்கிட்ட இல்ல, கர்த்தர் இடத்துல. அல்லேலூயா. யோசபாத் ராஜா கர்த்தர் இடத்துல சரண்டர் ஆயிடுறாரு. ஆண்டவரே, இங்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. சொல்லுங்க, பலன் இல்ல. எங்களுக்கும் பலன் இல்ல. இந்த உலகத்துல போராடுறதுக்கு பலன் இல்ல, இந்த குடும்பத்துல போராடுறதுக்கு பலன் இல்ல, இந்த வேலையில போராடுறதுக்கு எனக்கு பலன் இல்ல. ஏன்? அழுத்தங்கள், வேலை பளு, உயர் அதிகாரிகளுடைய மன அழுத்தம், இதெல்லாம் நம்மள என்ன செய்யுது? வீட்டுல இருக்க வேலைகள், இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுதுன்னா பலன் இல்ல, பலன் இல்ல. உடம்பு ட்ரைன் ஆயிடுது, ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுது, மைண்ட் எல்லாம் அப்செட் ஆயிடுது, ஹார்ட் எல்லாம் டிப்ரெஷன் ஆயிடுது. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து படுத்தா, வீட்லயும் பிரச்சனையை பார்த்தா மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை. அப்படித்தானே இருக்கு இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு ராஜா சொல்ற, எங்களுக்கு நிற்கிறதுக்கு பலன் இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. போர் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, சூழ்நிலை மோசமாயிடுச்சு, எதிரானவர்கள் வந்துட்டு இருக்காங்க, நம்மளை அழிக்க போறாங்க. இப்போ ராஜா சொல்றாரு, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு. ஆனா ஒரு காரியம் அவர் மனுஷரிடத்துல சொல்லல, கர்த்தரிடத்துல சொன்னார். அல்லேலூயா. மனுஷனிடத்துல சொல்லியிருந்தான்னா அவர் வீக்கான ராஜா அப்படின்றது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா கர்த்தரிடத்துல சொன்னதுனால அவர் பலன் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் பலன் கொடுக்கிறவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தரிடத்துல சரியான இடத்துல அவர் போய் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, கல்யாணம் ஆன புதுசுல மருமகள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா வீட்டில் இருக்க வேலைகள்லாம் பார்த்த உடனே அம்மாவுக்கு ஃபோனை போட்டு என்னை கொடுமைப்படுத்துறாங்க, என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னை இங்கே கூட்டு வந்து விட்டுட்டீங்க, எனக்கு வாழ்க்கையே மோசமாயிடுச்சு அப்படின்றாங்க. புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எங்க போட்டு இப்படியா ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறவங்கலாம் சொல்லுவாங்க, என்னை போட்டு பாடாப்படுத்துறாங்க, நான் இவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, பைக் வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் இங்கே வந்து நான் கஷ்டப்படுறேன், என்னை அடக்குறாங்க, என்னோட ஃப்ரீடம் இல்லை, என்னால முடியல. மனுஷர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனா இந்த ராஜா பாருங்க, கர்த்தரிடத்துல போய் சொன்னார். தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய நெகட்டிவ்ஸ யார்கிட்ட சொன்னாரு? கர்த்தரிடத்துல சொன்னார். உங்க வாழ்க்கையிலும் பலவீனங்கள் இருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கலாம். மனுஷரிடத்துல முறையிடாதீங்க, கர்த்தருடைய சமூகத்துல போய் கர்த்தரிடத்துல சொல்லுங்க, இவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு என்கிட்ட பலன் இல்லை, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, கர்த்தரிடத்தை சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் ஆலோசனை கொடுக்கிறவர். அவர் தான் அவருடைய கண்ணை நம்ம மேல வைத்து நமக்கு போதித்து நமக்கு பாதையை காட்டி அவர் நமக்கு முன்பதாக சென்று எல்லாவற்றையும் கோணலானவைகளை சீராக்கி நேராக்கி செவ்வையான பாதையில நம்மை நடத்துகிறவர் அவர். அது எப்படி? நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிறவர், நிழல் போல வருகிறவர். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ராஜா சொல்றாரு, என்கிட்ட பலன் இல்லை எதிர்த்து நிற்கிறதுக்கு, நான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னும் போது, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது?
உண்மையே நோக்கி கொண்டிருக்க, கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, பிரகாசம் அடையும். உங்க வாழ்க்கை பிரகாசம் அடையும். நீங்க இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க, இயேசுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க, அவர்கிட்ட வந்து நீங்க சரண்டரா இருக்கீங்க. உங்களுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் இயேசுட்ட சொல்லிருக்கீங்க, உங்ககிட்ட பலன் இல்லைன்றதை இயேசுட்ட சொல்லிருக்கீங்க. இயேசுவை நோக்கி பார்த்த கண்கள், முகங்களை தேவன் வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்களை பிரகாசிக்க செய்வார், உங்கள் தலையை நிமிர செய்வார், உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். அவர்தான் நம்மை நடத்துகிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த ராஜா தன்னை சரண்டர் பண்றார், தன்னுடைய பலவீனங்களை சரண்டர் பண்றாரு. அப்ப 12ஆம் வசனத்துல அவர் சொன்னாரு, தொடர்ச்சியா 13 வாசிங்களேன். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். பாருங்க, இப்போ அந்த ராஜா மட்டும் இல்ல, அந்த கோத்திரத்தார் எல்லாரும் வாங்க வாங்க, எல்லா ஃபேமிலிஸ் வாங்க, கமான், எல்லாரும் சேர்ந்து கர்த்தரிடத்துல போய் நிற்போம். இன்னைக்கு கூப்பிட்டா வருவாங்களா? நம்முடைய குடும்பங்கள், இன்னைக்கு குடும்பத்துக்கு ஒரு நபர் தான் நம்ம சபையில தேடி வர்றோம். என் பிள்ளை அவன் தெரில, அவன் பாடு கூப்பிட்டா கூட வரமாட்டான், விளையாட போயிடுறான், வேலைக்கு போயிடுறான், ஞாயிற்றுக்கிழமை அங்க போறாங்க இங்க போறாங்க. ஆனா குடும்பத்தார் உன்னை தேடுகிறவர்களா இருந்தோம்னா கர்த்தர் அங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு அப்படித்தான் எல்லா கோத்திரத்தாரும் வந்து அங்க வந்து தேவ சமூகத்தில் நிக்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. அங்க இருக்கிற ஒரு கூட்டத்துல இருந்த ஒரு நபர், ஓகே, அவர் பேர் வந்து யகாசியேல். சொல்லுங்க, யகாசியேல். அப்ப அவர் மூலியமா கர்த்தர் ஒரு வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு பேசுறார். ஸ்தோத்திரம், கவனிங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த யகாசியேல் மூலமா கர்த்தர் வார்த்தையை பேசுறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். அப்போ அங்க பார்த்துட்டு சொல்றாரு, இந்த கோத்திரத்தாரே, ஜனங்களே, யோசபாத் ராஜாவே, கேளுங்க, இந்த கூட்டத்திற்கு நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. நம்ம குடும்பத்திலையும் ஏதோ ஒரு நபர் இருப்பார் இல்லையா, அந்த நபர் தைரியத்தை பேசுவாங்க. அம்மாவா இல்லையா? நம்ம அப்படிப்பட்ட நபரா இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளும் நம்ம குடும்பத்திற்கு நம்ம தைரியம் சொல்லுகிற நபரா இருக்கணும். பவுல் ஒரு முறை பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது கப்பல் உடைஞ்சி சேதமாகி எல்லாரும் தப்பு பிழைப்போமா அப்படின்ற நம்பிக்கை அற்று போன நிலைமையில பவுல் தேவன் சொல்றார், நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் சொல்லி. அப்ப அந்த கப்பல்ல இருந்த எல்லாருக்கும் அந்த பவுல் தைரியம் சொல்லுகிறார். உங்க குடும்பத்துல ஏதாவது சூழ்நிலைகள்ல, உங்க வேலையில ஏதாவது ஒரு சூழ்நிலை, உங்க கூட வேலை பார்க்கறவங்க, ஐயோ இவ்வளவுதான் முடிஞ்சான், அப்படியே இப்படி பண்ணிட்டாங்களாம், வேலையை முடிச்சிருவாங்களாம், நம்மளை தூக்கிடுவாங்களாம், அப்படி இப்படின்னு சொன்னாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியத்தை சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பத்துல தைரியமா இருப்பாங்க. என்ன சூழ்நிலை நடந்தாலும் சரி, இவங்க மட்டும் தைரியமா பேசுவாங்க, நேர்மறையா பேசுவாங்க, கர்த்தரை சார்ந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த ஜனம், அந்த நபர் யகாசியேல் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். இந்த ஜனத்திற்கு எதிர்த்து நிலங்கள். ராஜா பயப்படுறாரு, பயந்து ஜனங்கள்லாம் சேர்ந்து தேவனை நோக்கி பாக்குறாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை வருது, அந்த ஜனத்துக்கு எதிர்த்துங்க. அவங்க ஏராளமான ஜனங்க, பக்கத்துல சொல்லுங்க, ஏராளமான ஜனங்க. ஆமா, ஏராளமான பிரச்சனைங்க. என் வாழ்க்கையில 1 2 கிடையாது, எத்தனை பிரச்சனை, ஏராளமான பிரச்சனை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு எதிர்த்து நில்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இங்க அடுத்த வார்த்தையில அவங்க ஒரு பக்கம் இவங்களை நோக்கி வர்றாங்க. இப்ப இவங்க கிட்ட இவங்க பயப்படுறாங்கன்னா என்ன பண்ணணும்? இவங்க இன்னொரு திசையில தப்பிச்சுதான் ஓடணும். ஆமா தானே? ஆனா என்ன சொல்றாரு? அவங்களுக்கு விரோதமா போங்க,
அவங்கள எதிர்த்து நீங்க போங்க. சிஸ் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வரும்போது எல்லாரும் சொல்லுங்க சிஸ். ஆமா, சிஸ்ன்னு சவுண்டு வருதுல்ல. அப்போ அந்த சிஸ்ன்ற இடத்துக்கு போகும்போது நீங்க அவங்களை பார்ப்பீங்க. அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க அப்படின்றாரு. ஒரு பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனையோடு எதிர்த்து நில்லுங்க. உங்களுக்கு எதிராக எழும்புகிற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதிர்த்து நில்லுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இந்த வார்த்தை மனிதன் சொல்வதில்ல, கர்த்தர் சொல்கிறார். பிரச்சனையை பார்த்து பயந்துராதீங்க, போராட்டங்களை பார்த்து பயந்துராதீங்க, எதிர்த்து நில்லுங்க. நாளைக்கு நீங்க எதிர்த்து நிற்பீங்க. இன்னைக்கு சண்டே நல்லா இருக்கு, மெசேஜ் நல்லா மோட்டிவேட்டடா இருக்கு. இன்னைக்கு நைட்டு போயிட்டு தூங்கணும்னு மறந்துடக்கூடாது. நாளைக்கு மண்டே ஒர்க் போறோம், எல்லாருமே சொசைட்டில போகும்போது எதிர்த்து நில்லுங்க. அதுக்குன்னு போயிட்டு மேனேஜர் என்னையா அப்படின்றாதீங்க. பிரச்சனைக்கு எதிர்த்து நில்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாம கலங்காம இருங்க. ஆமா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி பயப்படாம கலங்காம இருங்க. எப்படிங்க நாளைக்கு வந்து கழுத்தை பிடிச்சி கேட்பானே? பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறாரு. உங்க கூட யார் இருக்காரு? கர்த்தர் இருக்கிறாரு. நாளைக்கு நீங்க எதிர்த்து போங்க, அவன் ஒண்ணுமே ஆகாது. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த ராஜாக்கே அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த வார்த்தையை சொல்லும்பொழுது ராஜாக்குள்ள ஒரு தைரியம். கர்த்தர் வார்த்தை எனக்கு கிடைச்சிருச்சு, கர்த்தர் வார்த்தை எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குடிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஆமென். எல்லா ஜனங்களும் இப்போ கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிருச்சு. அப்ப கர்த்தர் இடத்துல சாஷ்டாங்கமா விழுறாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வர்றோம்? சபைக்கு எதுக்கு வர்றோம்? கர்த்தருடைய வார்த்தையை பெறுவதற்கு, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நான் மேற்கொள்வதற்கு. கர்த்தரிடத்துல வார்த்தை வந்துருச்சுன்னா எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த வார்த்தையை கேட்டோன்னே தைரியம் வருது? ஹல்லேலூயா. என்னால ஜெயிக்க முடியும், என் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருவேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்போது பலன் உண்டாகுது இல்லையா? அவர் பலன் உண்டாகும்போது அவரை பணிந்து கொள்வதற்காக, அவரை வணங்குவதற்காக நம்ம சபையாய் கூடி வருகிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அங்க இருந்த அந்த லேவியர்கள் எல்லாரும் எந்திரிச்சு மகா சத்தமாய் கம்பீரித்து துதித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகா சத்தமாய் கர்த்தரை கம்பீரித்து துதித்தார்கள். எப்போ? பிரச்சனை தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்க அந்த வேளையில. அவங்க பிரச்சனையை பார்த்து இப்ப பயப்படல. ஏன்னா பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் சொல்லி கர்த்தரிடத்துல வார்த்தை வந்திருக்கு. அதனால இவங்களுக்குள்ள இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பயமும் திகிலும் கலக்கமும் போயிட்டு கர்த்தரை துதிக்கிற வார்த்தை வருது. நம்ம பிரச்சனை நேரத்துல பயமும் திகிலும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம விசுவாசத்தோடு துதிக்க முடியாது. இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கர்த்தரை மகா சத்தமாய் கம்பீரித்து துதிக்கும் பொழுது பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். அல்லேலூயா. உங்க பிரச்சனை நேரத்துல பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, மகா சத்தமாய் கர்த்தரை கம்பீரித்து துதிங்க. அன்னைக்கு அவங்க சரியானதை செஞ்சாங்க. அதனால அவங்களுக்குள்ள பயமும் திகிலும் கலக்கமும் ஓடி போயிடுச்சு. உங்க வாழ்க்கையிலும் அந்த பயம் ஓடணும்னா மகா சத்தமாய் துதிங்க, கர்த்தரை உயர்த்தி பாடுங்க. பிரச்சனை நேரத்துல, குழப்பத்தின் நேரத்துல கர்த்தருடைய ஆராதனை பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பலன், அது ஆவியானவர் கொடுக்கிற பலன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள்.
வாசிப்போம். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆமென். யூதாவே கேளுங்க. இன்னைக்கு கிரைஸ்மஸ் திருச்சபையை கேளுங்க. கர்த்தரை நம்புங்க. உங்க வாழ்க்கையில யாரை நம்பணும்? கர்த்தரை நம்புங்கள். அங்கதான் பாதுகாப்பு இருக்கு, அங்கதான் வெற்றி இருக்கு. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். இங்க தீர்க்கதரிசி ஏன் குறுக்கல வருது? அவங்கதான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற வாயா இருக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற நபராய் இருக்கிறவங்க தான் தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசியை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் எவ்வளவு தைரியப்படுத்துறாரு பாருங்க. இந்த போர் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை நெருங்கிட்டே இருக்கு, ஆனா கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. எப்பெல்லாம் பிரச்சனை அதிகமா வருதோ அப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பார். சூழ்நிலையினால பேசிக்கிட்டே இருப்பார். நான் போயிட்டே இருப்போம். திடீர்னு கார்ல ஒரு வாசனை இருக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு ஸ்கூல்ல ஒரு சர்ச்சோ அங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கும், அதை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கும். கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம நோண்டிக்கிட்டே இருப்போம், மனசு வலிக்கும். அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் மூலியமா கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கோங்க. கர்த்தரை நம்புங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இங்க பாருங்க, ஒரு போருக்கு போறாங்கன்னா அந்த போர்ல யார் பலசாலிகளோ, யார் திறமசாலிகளோ, யார் நல்ல அந்த ஆயுதங்களை கையால பழகினவர்களோ அவங்களதான் முன்னாடி நிப்பாட்டுவாங்க. நல்ல பிராக்டிஸ் ஆனவங்களை தான் முன்னாடி நிப்பாட்டுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க என்ன பண்றாங்க பாருங்க, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக, இந்த ஆயுதம் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக யாரை நிப்பாட்டுறாங்கன்னா பாடகரை நிறுத்தினார்கள். பாட்டு பாடுறதுல என்னங்க இருக்கு? சண்டைக்கு போறாங்க, அங்க பாட்டு கச்சேரி நடத்த போகல, பாட்டு பாடு அந்த ஜனங்களை முன்னாடி நிப்பாட்டுறாங்க. சண்டைக்கு நல்ல பலவான்களை தான் நிப்பாட்டணும், ஆயுதங்களை வச்சிருக்கவங்க தான் நிப்பாட்டணும். ஆனா இங்க ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் செய்யறாரு பாருங்க. இங்க ஒரு வித்தியாசத்தை பாருங்க. பாடகரை நிப்பாட்டினாங்க. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுறாங்க. நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனை நேரத்துல நம்ம இது பண்ணிடலாமா, அவங்கள கூப்பிடலாமா, இதை செஞ்சிடலாமா, இப்படி பண்ணிடலாமான்னு 1000 யோசனையை புலம்பி தள்ளி இருப்போம். எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு கர்த்தரை துதிக்கிற பாடலை முன்னாடி வைங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை நேரத்துல கர்த்தரை துதிக்கிற பாடலை முன்னாடி வைங்க. அதை பாட ஆரம்பிங்க. சூழ்நிலைகள் மாறுவதை பார்ப்பீங்க. The environment will be changed. அது மாறும், நிலைமை மாறும், உங்களுக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள் மாறும். இவங்க செய்த காரியம் இதுதான். பாடகரை கர்த்தரை துதிக்கிறத அவங்க முன்னாடி நிப்பாட்டுறாங்க. ஆயுதம் அணிந்தவங்க எல்லாம் பின்னாடி போயிட்டாங்க. சில நேரத்தில் நம்முடைய திறமைகளும் உதவாது, நம்முடைய யுக்திகள், நம்முடைய யோசனைகள் உதவாது, இதெல்லாம் ஃபெயில்ட் ஆயிடும். ஆனா கர்த்தரை துதிக்கிறது ஒரு நாளும் ஃபெயில் ஆகாது. கர்த்தரை உயர்த்துறது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வீணா போவாது. அங்கதான் நமக்கு ஜெயம் கிடைச்சிருக்கோம், அங்கதான் நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கோம். நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. எனவே அங்க பாருங்க, யோசபாத் ராஜா எந்த நாடுகள்லாம் வருது? மோவாபியர் வராங்க, அம்மோனியர் வராங்க, மறந்துடாதீங்க. அவங்களை எதிர்த்து இவங்க போறாங்க. அப்ப இவங்க பாடகரை முன்னாடி பற்றி பாடுறாங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்துச்சுல,
ஏராளமான பிரச்சனை வந்துச்சுல, இவங்களை அழிக்கிறதுக்காகவே வந்துச்சுல, இவங்களை நெருங்கி 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 வந்துச்சுல. இப்ப அந்த பிரச்சனை இவங்க முன்னாடி பாட்டு பாடுறவங்களை நிப்பாட்டி கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே போறாங்க. இப்போ எதிர்த்து வந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்பு பண்ணி தின்னது. அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வந்தாங்க இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாம் அவங்களே ஒவ்வொருத்தருக்குள்ள பிரச்சனை வந்து அவங்களே வெட்டிக்கிட்டு அவங்களே காலி ஆயிட்டாங்க. எப்போ? இவங்க பாட தூங்கின பொழுது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் பெரிய பிரச்சனை மாதிரி அப்படியே நமக்கு புயல் போல வரும், நம்மை மூழ்கடிக்கிறது போல வரும். ஆனா நீங்க பாட துவங்கின பொழுது, நீங்கள் துதிக்க துவங்கின பொழுது அது அப்படியே காணாமல் போய்விடும். அது பனி போல உருகி போயிடும். அவர் மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. ஹல்லேலூயா. நமக்கு பெருசா இருக்க மாதிரி இருக்கும், கடைசியில பார்த்து சப்பையா முடிஞ்சிடும். பக்கத்துல சொல்லுங்க, சப்பையா முடிஞ்சிடும். ஆமா, நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல பெருசா அப்படியே நினைச்சிட்டு இருப்போம், சாதாரணமா சீக்க வச்சிருவார் கர்த்தர். ஏன்னா கர்த்தர் சொல்றார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது, கர்த்தருடையது. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம பயிற்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆயுதங்களை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கர்த்தரை பாட துவங்கிய பொழுது, நீங்க கர்த்தரை உயர்த்தும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை காண்பீர்கள். உங்க தொழில ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். உங்க ஊழியத்துல ஒரு வளர்ச்சியை காண்பீங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல அடுத்த நிலைக்கு நீங்க உயர்வீங்க. எப்போ? நீங்க கர்த்தரை பாட துவங்கும் பொழுது அடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். உங்கள் உதடுகளினால நீங்கள் துதிக்கும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தரை பாட துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும், எதிரான நிலைமைகள் மாறும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாய் மாறும். கர்த்தரை பாட துவங்குங்கள். ஆமென். இங்க பாருங்க, அவங்க அதுக்கப்புறம் அவங்க என்னாச்சு தெரியுமா? இவங்க பயந்துகிட்டே இருந்தாங்கல்ல, ராஜாவே பயந்தார்ல, யோசபாத் ராஜாவை பயந்து கர்த்தரிடத்துல போய் முறையிட்டார்ல. இப்போ ராஜா அவங்க டீம் இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்கள வெட்டி அவங்கள செத்து போயிட்டாங்க. அவங்க எடுத்து வந்தவங்க எல்லாம் காலி ஆயிட்டாங்க, அந்த போர்ல காலி ஆயிட்டாங்க. இப்ப இவங்க போறாங்கல்ல, பாடிட்டே போறாங்கல்ல, ஆயுதம் அணிந்தவங்க பின்னாடி இருக்காங்க, பாடகர் முன்னாடி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடிட்டு போறவங்க. இப்ப இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிப்போம், 25 வாசிப்போம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. பாத்தீங்களா? இவங்க சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போனா என்ன ஆகும்? இருக்கிறது இழக்க நேரிடும். சண்டைக்கு போய் தங்கிட்ட இருக்கிற சில பொருட்களோ சில நபர்களோ தங்களை விட்டு இழந்து போய் தான் ஜெயிக்கிறதா இருந்தாலும் இழப்புகள் இல்லாமல் ஜெயம் இல்லை. அப்படிதான் சண்டைகள் இருக்கும். ஆனா இங்க கர்த்தருடைய யுத்தம் என்பதால இவங்களுக்கு ஒரு சேதாரமும் ஏற்படல. இவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுடைய படைக்குள்ள போய் அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்து, ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள் தங்கள் எடுத்து போக கூடாது இருந்ததுதான். அந்த அளவுக்கு அவங்க 3 நாளாய் கொள்ளையிட்டார்களாம். 3 நாள் அங்கேயே டென்ட் போட்டு டேரா போட்டு அந்த பொருட்கள் எல்லாம் அள்ளி, ஆபரண தங்கம் எல்லாம், அந்த காலத்துலயும் தங்கம் மவுசா இருந்திருக்கு பாருங்க. அப்போ அம்புட்ட பொருட்களையும் ஆசீர்வாதத்தையும் அவங்க எடுத்து பேக் பண்ணி எல்லாம் ஒண்ணு பெட்டி போடுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சாம்? 3 நாள் ஆச்சு. இவங்க போகும்போது எப்படி போனாங்க? பயந்துகிட்டு போனாங்க. ஆனா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். நீங்க ஒரு காரியத்துக்காக போவீங்க, பயந்துகிட்டே போவீங்க, இது என்ன மாதிரி நடக்கணும்னு யோசிச்சுட்டே போவீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்க எதிர்த்து போங்க, அதுக்கு விரோதமா போங்க, நீங்க போய் அட்டன் பண்ணுங்க, ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்க அங்க நின்று ஜெயிச்சு ஆடுவீங்க. அல்லேலூயா. 3 நாள்
அங்க நின்று அவங்களுடைய பொருட்கள் எல்லாம், கொள்ளையாடின பொருட்களை எல்லாம் இவங்க பேக் பண்ணி எடுத்துட்டு வருது. அது அவ்வளவு மிகுதியா இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற பயம், திகில், இது எல்லாத்தையும் கர்த்தர் நிர்மூலமாக்கிடுவார். அதை உங்களுக்கு சாதகமா மாற்றுவார். எப்போ? கர்த்தரை துதித்து பாடும் பொழுது. பக்கத்து சொல்லுங்க, கர்த்தரை துதித்து பாடும் பொழுது. ஆமென். கர்த்தரை துதித்து பாடும் பொழுது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாய் மாறுங்க. ஆமென். 26ஆம் வசனத்துல, 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். இங்கதான் அந்த பெராக்கா என்ற வார்த்தை வேதத்தில் காணப்படுகிறது. அவங்க 3 நாள் கொள்ளையாடி அந்த ஆசீர்வாதங்களை எடுத்துட்டு அப்படியே மகா சந்தோஷமா, மகா ஆர்ப்பரிப்போட அவங்க பெராக்கால கூடி கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற அனுபவம் வேணும். இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கின பொழுது 9 பேர் திரும்பி வரல, ஒருத்த மட்டும்தான் வர்றான் நன்றி சொல்றதுக்கு. ஆண்டவர் கேட்கிற, மற்ற 9 பேர் எங்கே? இன்னைக்கு சபைக்கு வருகிற ஜனங்கள் இருக்காங்க, ஆண்டவர் இடத்துல அற்புதம் பெறணும்னு சொல்லி, இந்த காரியம் நடக்கணும், இது எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி வராங்க, சரியாகிறாங்க, ஆன ஒன்று காணாமல் போயிடுறாங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற பழக்கம் உடையவர்களை தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பெறுகிறவர்களாய் மாற்றமல்ல, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களா இருங்க. கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்த சாட்சிகள் அநேகமா இருக்கு. ஆனா கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஜனங்க ஜெயிச்சுட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகல. 4ஆம் நாள்ல பெராக்காவில் கூடினார்கள், தேவ சபையில கூடினார்கள், கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற அனுபவத்தை நீங்க விடாம பிடிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க, தன்னுடைய பலவீனங்களை கர்த்தர் இடத்துல சொன்னாங்க. நமக்கும் பயம் இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கையை குறித்து நிறைய காரியங்களை குறித்து பயம் இருக்கு. நம்மகிட்டே நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, நம்முடைய திறமை தாளங்கள் குறைவா இருக்கு. கர்த்தர் இடத்துல போய் நம்மளுடைய பலவீனங்களை சொல்லுவோம். அவங்க கர்த்தரை தேடினாங்க, கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க, கர்த்தரை நம்பினார்கள். அதனால அவர் அவர்களுக்கு சாதகமாய் நின்று ஜெயத்தை கொடுத்தார், அதோடு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. இவங்க போய் போரிட்டு இருந்தாங்கன்னா இழப்போடு தான் இவங்க ஒரு வெற்றியை பெற்றிருப்பாங்க. ஆனா கர்த்தரிடத்துல அவருடைய கரத்துல கொடுத்ததுனால ஒரு சேதாரம் இல்லாம இவங்க பொருட்களை எல்லாம் தன் வசமாக்கி கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதுல வந்தது? அவங்களுடைய ஆயுதங்கள் வச்சா? இல்லையே, அவங்க துதிக்கிறதுனால. அல்லேலூயா. எனவே துதிக்கிற ஜனங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, ஒரு நாளும் தோத்து போக மாட்டாங்க. அல்லேலூயா. எனவே இந்த நம்ம முதல்ல வாசிச்சோல்லையா, சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டபடி நம்ம வாழ்க்கையில வாசிப்போம். 34:1 மைக்ல சொல்லுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். அந்த துதியில தான் இந்த யோசபாத் ராஜாவுடைய டீம் ஜெயிச்சது. இன்னைக்கு அந்த துதியில தான் உங்க வாழ்க்கையை ஜெயிக்க போகிறது. அந்த துதியில தான் உங்களுடைய நிலைமை மாற போகிறது. அந்த துதியில தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகிறது. அந்த துதி எப்பொழுதும் நான் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் சொல்லி நீங்க கர்த்தரை துதிக்கிற ஜனமா இருப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு உகந்த ஜனமாய் நம்ம இருப்போம். காலையில் ஆராதனையில பார்த்தோம், தாவீதனுடைய வெற்றியின் ரகசியத்திற்கு இந்த துதி தான் உதவிச்சு. இன்னைக்கு இந்த யோசாபாத் அவங்களுடைய டீம் ஜெயிப்பதற்கு இந்த துதி தான் உதவிச்சு. உன் வாழ்க்கையும் வெற்றி அடைவதற்கு இந்த துதி தான் உதவ போகிறது. அல்லேலூயா. எனவே கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, துதிக்கிற ஜனங்க ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாரையும் ஜெயம் எடுக்க வச்சீங்க. 3 நாள் அளவும் அது கொள்ளையிடத்தக்கதான ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் நாங்கள் துதிக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய உதடுகள் இனி உம்மை துதிக்கும். எல்லா காலங்களிலும், இரவு, காலை, மதியம், எல்லா நேரத்திலும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.
எங்க வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. நீர் எங்களோடு கூட இருங்க, நாங்க உங்களை சார்ந்து கொள்ளுகிறோம். ஆமென் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற யெகோவா நிசியே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆமாண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், எங்க வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிறவர், நாங்கள் சாதிப்பதற்கு எங்களுக்கு உதவுகிறவர். எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவினால் எல்லாம் கூடும். என் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறேன். வர தடைப்பட்டவர்கள் நினைக்கிறேன், வர நாட்களில் கொண்டு வாங்க ஏசப்பா. இப்படி கிருபை எங்களோடு இருப்பதாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களில் கூட இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா.